தாவேகா தொண்டர்களை வந்து எடப்பாடி பழனிசாமி உருவ நினைக்கக்கூடாதா? நாளைக்கு உங்கள் அண்ணனுக்கு ஏதோ ஒரு பிரச்சனைனா நான் இருக்கிறேன். அன்றைக்கி நமக்கு சப்போர்ட் பண்ணி பேசினார்ப்பா எடப்பாடி. இப்போ நல்ல ஒரு வேட்பாளர் 2 வேட்பாளர் போடுறாங்க, 3 வேட்பாளர் இருக்கிறாங்க. திமுக ஒரு வேட்பாளர், அதிமுக ஒரு வேட்பாளர், விஜய்க்கு ஒரு வேட்பாளர். விஜய் அந்த வேட்பாளருக்கு கொடுத்ததில் அங்கே இருக்கிறவங்களுக்கு ஒரு சில மன வருத்தம். இல்லை அந்த வேட்பாளர் சரியில்லை, போய் ஓட்டு கூட கேட்கல. ஆனால் எடப்பாடி பழனிசாமி போட்ட வேட்பாளர் வந்து போய் வீட்டில் போய் வணக்கம் வைக்கிறாரு, சொல்கிறாரு, உங்களுக்கு வேணுன்றதை சொல்லுங்கள் நான் செய்கிறேன்றாரு. அவருக்கு தெரிஞ்ச தகுடு தத்துவம்லாம் பண்ணுறாரு வச்சுக்கோங்க. அப்போ அந்த விஜய்க்கு போடலான்ற அந்த ஆதரவு நிலையில் இருந்தவங்க எடப்பாடி பழனிசாமி திருப்ப மாட்டாங்களா? அதிமுக ஓட்டு தானே எல்லாருக்கும் பிரிஞ்சு பிரிஞ்சு போச்சு. திமுக அந்த ஓட்டு இன்டாக்டாக வச்சுருக்கு, கூட்டணி இருக்குது, ஆட்சியில் இருக்குது, மத்தியில் ஜெயிக்குது, மாநில ஜெயிச்சது, உள்ளாட்சியில் ஜெயிக்குது. இப்போ திமுகவோட வாக்கு வங்கி இன்டாக்டாக இருக்குது. அந்த 35-40 விழுக்காடு இருந்த அதிமுக வாக்கு தானே இன்றைக்கி குறைஞ்சிருக்கு. அப்போ அதை திருப்பி விட்ட இடத்துலேருந்து தேடணும் அப்படின்னும் போது விஜய்க்கு போதா இல்லை சீமானுக்கு போதோ யாருக்கு போதோ அதை திருப்பி அவர் எடுக்கிறதுக்கு தானே முயற்சி பண்ணுறாரு. அந்த வேலையை கூட இதை பார்க்கலாம்ல. இந்த பண்டிகை காலத்தை அடையார் ஆனந்த பவன் இனிப்புகளுடன் கொண்டாடி மகிழுங்கள்.